எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில ₹1 கூட நிக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம புலம்புறதை கேட்டோம். அவங்க எல்லாருக்குமே இந்த 50-30-20 அப்படிங்கிற ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா புலம்ப மாட்டாங்க. அது என்ன 50-30-20 ரூல்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சனுக்கு மாசம் ₹1,00,000 வருமானம் வருது அப்படின்னா அதுல 50% ஆஃப் த அமௌண்ட் அப்படிங்கறத அவரோட நீட்ஸ்க்கு தான் செலவு பண்ணும். நீட்ஸ்ல எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட், சப்போஸ் அந்த வீட இஎம்ஐல வாங்கியிருந்தாங்கன்னா அதோட இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட், ஃபுட் எக்ஸ்பென்சஸ், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அவருடைய வாண்ட்ஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகும்னா, அவர் ஒரு தியேட்டர் போகணும்னு ஆசைப்படுறாரு, இல்ல ஒரு ட்ரிப்புக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு, இல்ல ஏதாவது ஒரு அடிஷனலா அவர்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை விட எக்ஸஸா ஒரு லக்ஸுரிஸ்க்குள்ள வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதை அந்த 30% செலவு பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 20% அது சேவிங்ஸாவும் இருக்கலாம், இன்வெஸ்டிங்காவும் இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேர் 50-30-20 மாசத்தோட ஸ்டார்டிங்ல பிளான் பண்ணாலும் மாசத்தோட கடைசியில அந்த 100 செலவு பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த 20 இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80 செலவு பண்றாங்க. அப்படி பண்றவங்க ஓவர் த டைம் பீரியட்ல நிறைய வெல்த் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த 20% இன்வெஸ்ட் பண்ணாதவங்க தான் கடைசி வரைக்கும் ₹1 கூட சேர்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.